ஹாப்பி சாபத். இன்னைக்கு சபைகளுக்கு ஆலோசனையில் ஃபஸ்ட்டு ஒரு வேத வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10:11. இவைகள் எல்லாம் திஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அப்போ இதை குறித்து ஆதியாகமம் 11 என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இது நான் 2 நாளைக்கு முன்னாடி எழுதிட்டேன், அதனால் நான் இதை சொல்கிறேன். 11:1-4 வேதவசனம். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. 4வது வசனத்தில், பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக்க பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். இப்போ இதில் நமக்கு அம்மையார் இதை குறித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மீட்பின் வரலாறுல நம்ம பார்க்குறோம். இந்த சம்பவங்களில் இருந்து முடிவு காலத்தில் இருக்கும் நமக்கு என்ன எச்சரிப்பை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்ம தினந்தோறும் பெண்கள் கூடுகையிலையும் படிக்கிறோம். நம்ம இப்போ இதில் என்ன சொல்லப்படுறத பார்ப்போம். இது ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடி நடந்த ஒரு சம்பவம், அதாவது பாபேல் கோபுரம் தான் அது தலைப்பு. 9ஆம் அதிகாரத்தில், நோவாவின் சந்ததியில் சிலர் விரைவில் மருள விழுந்தார்கள். அதாவது நோவா நீதிமானாக இருந்தார், அவருடைய பிள்ளைகளும் நீதிமானாக இருந்தாங்க. அதனால தான் அவரோட மனைவிகளும் அவங்க பிள்ளைகளும் நீதிமானாக இருந்ததுனால ஆண்டவர் பிழைக்குள்ளே அவங்கள அனுமதிச்சாருன்னு பார்க்குறோம். ஆனால் அப்படி நீதிமானாக இருந்த அவருடைய குமாரர்களுடைய வம்சத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு விழுகையானது இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஒரு பகுதியினர் நோவாவின் மாதிரியை பின்பற்றி தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறாங்க. இன்னொரு பகுதி எப்படி இருக்காங்கன்னா, நம்பிக்கை இல்லாதவங்களாகவும் கலகம் செய்கிறவங்களாகவும், அவங்களோட குணங்கள் எப்படி இருக்கிறது, நம்பிக்கை இல்லாதவங்களாக இருக்காங்க, கற்பனைகளை நம்பாதவங்களாக இருக்காங்க, தேவனை நம்பாதவங்களாக இருக்காங்க, கலகம் செய்கிறவங்களாக இருக்காங்க. இப்போ இவங்க அது மட்டும் இல்லை, இயற்கையை நம்புகிறாங்க. ஜலப்பிரளயம் எதனால் வந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்க வம்சத்தில் சொல்லி தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்க எப்படி நினைக்கிறாங்க, இவங்க இல்லை, இது இயற்கையினால் உருவானதுன்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே அந்த மக்கள் நடத்தப்படுறாங்க. இதே தேவனை விசுவாசிக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, தேவன் தான் ஜலப்பிரளயத்தை அனுமதிச்சாருன்ற ஒரு நம்பிக்கைக்குள்ளே வராங்க. இதை இந்த மக்கள் இவங்க எப்படி போகிறாங்க, காயினோட வம்சத்தாராக மாறுறாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க, இது 3வது சாபமாக ஜலப்பிரளயத்தை ஆண்டவர் அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியும், முதலாவது சாபம் என்னென்னா ஆதாமின் மீறுதல்னு அம்மையார் புக்கில் நம்ம படிக்கிறோம். அதேமாரி காயின் செய்த கொலையினால் 2ஆம் சாபம், இவங்க 3வது சாபம்னு சொல்லி இதையும் சொல்கிறாங்க இந்த மக்கள். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்களுக்குள்ள ஒரு வேற்றுமை வருது. தேவ மக்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்தபோது இவங்க என்னென்னு செய்கிறாங்க, நம்ம நீண்ட தூரம் போய் ஒரு பெரிய சமவெளியை பார்க்குறாங்க. ஸ்னேயா தேசத்தில் பார்த்துட்டு அவங்க ஒரு நகரத்தை கட்டுறாங்க. நகரத்தை மட்டும் இல்லை, அவங்க வானபரியந்தும் ஒரு கோபுரத்தை கட்டுவோம், அந்த கோபுரத்துக்கு மேலே போய் நம்ம பாதுகாப்பாக இருந்துக்குவோம். ஏன் இருந்துக்குவோன்னு நினைக்கிறாங்கன்னா, திரும்பியும் ஆண்டவர் ஜலப்பிரளயத்தினால அழிச்சார்னா நம்ம அங்கே பாதுகாப்பாக இருந்துக்கலான்னு நினச்சி அவங்க அப்பயும் ஒரு முட்டாள்தனமாக நினைக்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், அவங்க ஆண்டவர் வானவில்லை கொடுத்தாரு. எதுக்கு கொடுத்தாரு, உடன்படிக்கை. இனி நான் ஜலப்பிரளயத்தினால அழிக்க மாட்டேன்னு சொல்லி தான் அந்த வானவில்லை கொடுத்தாருன்றது அவங்களுக்கு சொல்ல தெரியும். தெரிஞ்சாலும் அதை அந்த மக்கள் ஏற்றுக்கிற நிலையில் இல்லை. இவங்களாம் என்ன தோணுதோ அப்படி ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே வாழ்கிறாங்க. அப்போ மீண்டும் மற்றும் ஒரு ஜலப்பிரளயம் வருதுன்னு அப்போ இந்த இடத்துல இப்போ நமக்கு பேர் உண்டாக்க இந்த கோபுரத்தை கட்டுவோன்னு நினைக்கும் போது என்ன அவங்களுக்கு குணம் மாறுது, பெருமை. தன்னைத்தானே உயர்த்துறாங்க, தன்னுடைய குணம் பெருமையாக நினைக்கிறாங்க. அப்போ மனமேட்டிமையும் அங்கே வருது. கடவுளுக்கு மேலே அவரை ஆராய்ச்சி செய்கிறாங்க. தேவனுடைய காரியங்களை அவங்க ஆராய்ச்சி செய்கிறதா இருக்குது. ஏன்னா ஜலப்பிரளயம் நம்ம மேலே கோபுரத்துக்கு மேலே போய் உக்காந்து ஏன் ஜலப்பிரளயம் வந்துச்சுன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அம்மையார் அந்த இடத்துல எழுதியிருக்காங்க. அப்போ அந்தளவுக்கு அவங்களுடைய மனமானது இருக்குது, மனசு. அப்போ அவங்க தேவனுக்கு எதிரான தங்களை உயர்த்தினார்கள். இந்த குணம் யாரோடதுன்னு பார்க்கும்போது லூசிஃபர் கிட்ட இந்த குணத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இவங்களுடைய குணங்களும் அப்படி தான் இருக்குது. ஆண்டவர் அப்போ என்ன செய்கிறார், தேவன் 2 தூதர்களை கொடுக்குறாரு. இப்போ இந்த இடத்துல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாரு. என்னன்னா, அவங்க நல்ல ஒரு மன மகிழ்ச்சியாக அந்த கோபுரத்தை கட்டுறாங்க. கட்டிட்டு என்ன நினைக்கிறாங்க, அவங்க மேலே இருக்கவங்க கீழே இருக்கவங்கள்ட்ட அந்த பொருளை கேட்கணும். எப்படி கேட்கணும், ஒரே பாஷையில் இருந்தால் மட்டும்தான் அவங்களால கேட்க முடியும்.
அப்போ மேலே கட்டடத்தில் இருக்கவன் வந்து கீழே இருக்கவன்ட்ட ஒரே பாஷையில் சொல்லி அனுப்பிச்சா தான் கீழே இருக்கவன் ஒருத்த மாற்றி ஒருத்த கொண்டு போய் அந்த பொருளை கொடுக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல வந்து பாஷையை மாற்றி போடுறாரு. அப்போ தாறுமாறு குழப்பம், மொழி வந்து வேறுபடுதுன்னு போது அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை வருது. அப்போ ஒன்றுமே புரியாத, பாஷை புரியாதனால அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வருது? மனமடிவு வருது, கோபம் வருது. கோபத்தில் என்ன செய்கிறாங்க? யார் வந்து இந்த பொருளை மாற்றி கொடுத்தாங்களோ அவங்கள நிந்திக்கிறாங்க. இப்போ இவங்களோட குணங்கள்லாம் எப்படி மாறிக்கிட்டே வருதுன்னு பாருங்கள். அப்போ இந்த ஒரு அவங்க நினச்சதை சாதிக்க முடியல. அப்போ அவங்க கோபுரத்தின் உச்சியை வந்து சென்றடைந்த போது அந்த பொருள் வந்து அவங்களுக்கு அவசியப்படாததாக இருக்குதுன்னு நினைக்கும்போது தான் அவங்களுக்குள்ள இந்த மனமடிவு வருது. மனமடிவும் கோபமும் அடைந்த வேலைக்காரர்கள் எவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று அவர்கள் எண்ணினார்களோ அவர்களை நிந்தித்தனர். அப்போ இவங்கக்கிட்ட மனமடிவும் இருக்குது, கோபமும் இருக்குது, அடுத்தவங்கள சண்டை போட்டு நிந்திக்கிற அந்த குணமும் அவங்கக்கிட்ட வெளிப்படுதுன்னு பார்க்குறோம். இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க வேலைகளில் இசைவு இல்லை. அப்போ புரிந்து கொள்கிற தன்மை இல்லாதனால அவங்களுக்குடைய என்ன ஆகுது? மொழி வேற்றுமையினால் சிதறி போகிறாங்க. அந்த வேலையை விட்டுட்டு பூமி எங்கும் அவர்கள் சிதறி போனார்கள். அந்த நேரம் மனிதர்கள் ஒரே மொழியை பேசியிருந்தாங்கன்னா இந்த காரியம் நடந்திருக்காது. அப்போ தேவனுடைய கோபத்தின் அடையாளமாக வானத்தில் இருந்து உண்டான மின்னல்கள் அந்த கோபுரத்தின் உச்சியை இடித்து தரையில் விழச் செய்தன. இவ்வாறாக தேவன் தாமே மேலானவர் என்பதை கலகம் செய்யும் மனிதனுக்கு காட்டுவார். அப்போ தேவன் அந்த இடத்துல இவங்களோட இந்த குணத்தினால ஆண்டவர் வந்து அவங்களுடைய ஒவ்வொரு செயல்கள்னால அந்த இடத்துல அவங்க கட்டப்பட்ட அந்த கோபுரம் இடிக்கிறாருன்றதை பார்க்குறோம். மின்னல்களின் வழியாக அது இடிக்கப்படுதுன்றதை பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல நமக்கான பாடம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மக்கள்கிட்ட இருந்த குணங்கள் என்னென்னு பாருங்கள். நம்ம சத்தியத்தின்படி வாழ்கிறோம், நல்லா கேட்குறோம், ஆண்டவருடைய குணமாற்றத்துக்குள்ளே வரணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா வளர்ச்சியடைஞ்சிட்டு வரோன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்மக்கிட்ட பாருங்கள் இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். கற்பனைக்கு அவங்க கீழ்ப்படியாதவங்களாக இருந்தாங்க, ஆண்டவர் மேலே நம்பிக்கையற்றவர்களாக இருந்திருக்காங்க, கலகம் செய்கிறவங்களாக இருக்காங்க, முட்டாள்தனமான எண்ணத்துக்குள்ளே அவங்க போகிறாங்கன்றதை பார்க்குறோம். அவங்கக்கிட்ட என்ன இருந்துச்சு? பெருமை இருந்துச்சு, தன்னைத்தானே பெருமையாக மனமேட்டிமை இருந்தது. அப்போ தேவனுக்கு எதிரான ஆராய்ச்சி, தேவன் செய்த காரியத்தையே அவங்க ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு துணிகரமாக மனமடிவு இருந்துச்சு, அதாவது மனசோர்வு, கோபம், நிந்திக்கிறாங்க. இப்படிப்பட்டதான குணங்கள் தான் அவங்கக்கிட்ட இருந்துச்சுன்னு பார்க்குறோம். அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தோம்? தேவனை ஏற்றுக்காதவங்க, கற்பனைகளை கடைப்பிடிக்காதவங்க, அவங்கக்கிட்ட இப்படிப்பட்டதான குணங்கள் இருக்குது. அப்போ நம்ம அந்த மாதிரியான குணம் நம்மக்கிட்ட இருக்கா, இல்லை எப்பொழுதாவது நம்மக்கிட்ட தலை தூக்குதான்றதை நம்ம பார்க்கணும். வெளியில் தெரியாட்டினா கூட நம்ம மனசில் எங்கேயாவது இருக்கா அப்படின்றத நம்ம வந்து ஆராய்ந்து பார்த்து நம்ம மாற்றிக்கணும். கடைசியாக ஒரு வேத வசனம் 1 கொரிந்தியர் 10:12, இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். அப்போ நம்ம சத்தியத்தில் நல்லா நிற்கிறோம், நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம நிற்கிறவங்க விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன்ற வேத வசனத்தின் வழியாக உணர்த்துறாங்க. இந்த வேத வசனத்தின்படி நம்ம குணத்தை குறித்து நம்ம விழாதபடி எச்சரிக்கையாக இருப்பதற்கு நல்ல ஒரு ஆலோசனை அம்மையார் வந்து மீட்பின் வரலாறின் வழியாக நமக்கு உணர்த்துறாங்க. ஆமேன்.